கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மனுஷனுடைய சத்தம் ஒரு பிரயோஜனம் எங்களுக்கு கொடுக்காத ஆண்டவரே. மனுஷனுடைய ஞானம் ஒன்றும் பிரயோஜனமற்றதப்பா. ஆவியிலே நீர் எங்களை வழி நடத்தும். நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே மன்னாவுக்காய் காத்திருந்தது போல நாங்களும் இந்த வேளையில் நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் குற்றங்கள் குறைகளை நீர் மன்னியும் ஆண்டவரே. யாருடைய பார்வையிலே நீதிமானப்பா, எங்களை மன்னியும், எங்களுக்கு இரக்கம் காண்பியும் ஆண்டவரே. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. அல்லேலூயா. ஆமாண்டவரே, அந்த சத்தியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இருளில் இருக்கிற ஜனங்கள் மிகுந்த வெளிச்சத்தை கண்டார்கள். அது சத்தியத்தின் வாயிலாய் வருகிறதப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும், பெரிய காரியங்களை செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் ஏற்கனவே ஒரு முக்கியமான தலைப்பை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த தலைப்பு இப்படியாக இருக்கிறது: The 3 important keys through which we gather our rewards in heaven. பரலோகத்தில் நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதற்கு முக்கியமான 3 திறவுகோல்கள். பரலோகத்தில் நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதற்கு முக்கியமான 3 திறவுகோல்கள். அல்லேலூயா. இதற்கு முந்தின செய்தியிலே நாம் ஒரு இன்ட்ரோடக்டரி பாட்டை கேட்டோம். ஒருவேளை இதை யாரும் கேட்காமல் இருப்பீர்களானால் அது யூடியூப்பில் வரும் பொழுது அதை நீங்கள் பார்க்கும்படி கேட்கும்படி உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் ஒரு காரியத்தை வலியுறுத்தி மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இப்பொழுதும் அதைத்தான் சொல்லுகிறேன். ரட்சிப்பு நம்ம செயலினால் வருகிறதல்ல, அது கர்த்தர் ஈவாய் தருகிறது. அல்லேலூயா. இன்னும் அழகாய் சொல்லுவோம், சால்வேஷன் இஸ் அ கிஃப்ட். ஆமென். சால்வேஷன் இஸ் நாட் அ ரிவார்டு. Salvation is a gift. வேதாகமம் 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறது. It also talks about gift and it also talks about reward. Reward என்ன அர்த்தம்? ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு, ஒரு உழைப்பிற்கு கிடைக்கிறதா ரிவார்டு. உங்களுக்கு நீங்கள் சேலரி வாங்குறீங்க வேலை பார்க்கும்போது, அது என்னது? இட்ஸ் அ ரிவார்டு. ஆமேன். வேலை பார்க்குறதுனால கொடுக்குறாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. ஆமேன், ஆமேன், நிச்சயமா. அல்லேலூயா. அப்போது salvation is a gift. It is free from the cross. Hallelujah. நம்முடைய பாவங்களை கிறிஸ்து இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். யாரும் பரலோக ராஜ்யத்துக்கு நம்முடைய சாமர்த்தியத்தில் போகவே முடியாது. அதை நான் ஒவ்வொரு செய்தியிலும் ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நம்முடைய முயற்சினால் தான் பரலோக ராஜ்யத்தில் நம்ம போவோம்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதற்காகத்தான் அதை மிக அழுத்தமாகவும் திருத்தமாகவும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மீண்டும் கூட அந்த வசனத்தை வாசிப்போம், தப்பொன்னும் இல்லை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் கவனமாய் கேளுங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இட்ஸ் எ கிஃப்ட். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு அது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஆமென். இட்ஸ் எ ஃப்ரீ கிஃப்ட். ஆனால் வேதாகமம் இதை நான் வாசிட்டேன்ல, அப்படியே நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். இதுதான் நம்முடைய சப்ஜெக்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. எப்படி? அவனுடைய கிரியைகளின்படி. அல்லேலூயா. அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நம்ம அழகாக பார்த்தோம் பரலோக ராஜ்யத்தில் போய். ஏன்னா இந்த வேதத்தின் எல்லா கருத்துக்களையும் நாம் ஒப்பிட்டு சேர்த்து பார்க்கும் பொழுது எல்லாரும் மோட்சத்துக்கு போயிடுவோம். ஆனால் மோட்சத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடாது. அதனால் தாழ்வாக இருந்தோன்னு ஒருத்தர் ஐயோன்னு துக்கத்திலலாம் இருக்க மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்னொன்று நான் மீண்டும் சொல்லுகிறேன், நம்ம எல்லாருடைய துக்கமும் கண்ணீரும் பரலோக ராஜ்யத்தில் போனவுடனே துடைக்கப்படும். நீங்கள் அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பின. இது எல்லாருக்குமே கிடைக்கும். அல்லேலூயா.
இது ஆண்டவரை விசுவாசிக்கணும். அவர் மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்தார் என்று விசுவாசிச்சா போதும், அவன் பரலோக ராஜ்யத்துக்கு வருவான். நிச்சயமாக ஆண்டவரோடு கூட அவன் இருப்பான். ஹல்லேலூயா. ப்ரொவைடட் he obeys to his will. ஹல்லேலூயா. அவருடைய ஏன்னா நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டேன்னா என்ன அர்த்தம்? இப்போ என்னை ஏற்றுக்கொள்கிறீங்கன்னு என்ன அர்த்தம்? என்கிட்ட பேசுவீங்க, நான் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்க, அப்படி தானே அர்த்தம். தட்ஸ் இட். அப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டனா நம்முடைய சுய சித்தங்களை ஒழிக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பமே அங்கே தான் இருக்குது. சம்டைம்ஸ் we don't even begin. நம்ம நினைக்கிறோம் தெய்வத்தினுடைய பேரை மாற்றிட்டா நம்ம கிறிஸ்தவர்கள் அல்ல. அந்த கிறிஸ்து வேறு. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய சித்தத்தை அல்ல, அவருடைய சித்தம். அவருடைய சித்தம் நீங்கள் விரும்பினது கூட நல்லா இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் நான் என் சித்தத்திற்காக நான் வாழுகிறேனா, அவருடைய சித்தத்திற்காக நான் வாழ்கிறேனா? நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் ரிவார்டு வாங்கணுன்னா முதல் பேசிக் க்ரைட்டீரியா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. இட் ஷுட் பி ஆன் த ஃபவுண்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட், பேஸ்ட் ஆன் யுவர் சாக்ரிஃபைஸ் and based on how you submit yourself to God's will. ஆமென். தேவ சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடுத்துட்டீங்களா? ஆமென். நீ நிறைய பேருக்கு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறனாலே பயமாக இருக்கு. முதல்ல ஐயோ ஏதோ துன்பம் துயரம். why do you think so mean? பிரியமான நிறைய பேர் அப்படி தான். அப்போ நான்லாம் நான் அதெல்லாம் ஏங்க, ஆண்டவர் உலகத்தை இவ்வளவு அழகாக படைச்சி வச்சு நீங்கள் அனுமதிக்கிறதுக்காக வச்சிருக்கிறவர் அப்படியே நம்மளை தள்ளிடுவார். சோதனைகள் நீங்கள் எல்லா மனுஷனுக்கும் வருகிறது, அது கிறிஸ்தவனுக்கும் வருகிறது, வேதமும் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்யணுமா? பரலோக ராஜ்யத்தில் போய் ஆண்டவர் ஆலோசனை அழகாக தராரு. டேய், அங்கே சொத்து சேர்த்து வைக்க வேண்டியது உன் வேலை, உன்னைய பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டு போக வேண்டியது ஏன் வேலை. நல்லா தெரிஞ்சுக்க. கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ். அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ நான் சாதாரணமாகவும் நம்மள யாராவது ஒருத்தர் அதிகமாகவும் அந்த ரிவார்டு அங்கே சேர்த்து வச்சுருந்தா உங்களுக்கு கூட தான் இருக்கும். எனக்கு நான் இப்படி அப்படி பிரசங்கம் பண்ணுறதுனால எனக்கு ஹை ரிவார்டு அப்படிலாம் கிடையாது. ஹவு ஃபெய்த்ஃபுல் ஐ ஆம், எவ்வளவு நான் உண்மையாக இருக்கிறேன், எவ்வளவு என் வாழ்க்கையிலே தேவ சித்தத்திற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், எவ்வளவு நான் தியாகமாய் தேவனுக்காக பிறருக்காக வாழ்கிறேன். நல்லா தெரிஞ்சுங்க. சிம்பிள். பைபிளில் சுருக்கமாக வேதாகம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும் உன் முழு பணத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உனக்கு உண்டான எல்லாவற்றோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அதற்கொப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ நேசிக்கிறது போல பிறனிடத்திலும் நேசிப்பாய். இதற்கு மேலே எந்த கற்பனையும் தீர்க்க தரிசனம் இல்லை. அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிறரை நேசிக்கணும். முழு மனதோட ஆண்டவரை நேசிக்கணும். முடிஞ்சுங்க, அவ்வளோதான். எல்லாமே முடிஞ்சுங்க. 2 வார்த்தையில் பைபிளை க்ளோஸ் பண்ணிட்டாருங்க நம்ம ஏசப்பா. அப்போது நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஐ எம் ஆல் டாக்கிங் பிஃபோர் வாட் ஐ want to tell you. எனக்கு அருமையானவர்களே, அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் நமக்கு கொடுக்க போகுது. நீங்கள் இப்போ தூங்கிட்டு எல்லா ஆண்டவர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காகவே வாழ்ந்து, உங்கள் ஆசைக்காகவே வாழ்ந்து, உங்கள் விருப்பத்துக்காகவே பேசி, உங்கள் மனதின் நிறைவுக்காகவே வாழ்ந்துட்டு பரலோக ராஜ்யத்தில் போய் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் கற்பனை செய்து பார்க்கிறேன், எனக்கு தெரியவில்லை. ஏன்னா வேதத்தில் பரலோக ராஜ்யத்தை பற்றி திறந்து சொல்லப்படவில்லை. அவர் பொக்கிஷமாக மறைத்து வைத்திருக்கிறாங்க. தங்க வீதி இருக்குன்னு தெரியுது, தேவ பிரசன்னம் இருக்கிற, தேவ மகிமை, சந்தோஷம், பாட்டு, தேவ துதி, ஒரு சில காரியங்கள் நமக்கு தெரியும். அங்கே சாப்பாடு இருக்குது, அவர் ஆண்டவர் சொல்ல நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனால் இன்னும் நாம் எப்படியா இருப்போம் என்று விளங்கப்படவில்லை. ஆனால் நான் நினைக்கிறேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நெருங்கி உங்களுக்கு அவர் கொடுக்குற மகிமை, கிரீடங்கள் எல்லாத்துலேயும் ஒருவேளை வித்தியாசம் இருக்கக்கூடும். நமக்கு சொல்லப்படவில்லை. ஜாக்கிரதை. அவனுடைய கிரியைக்கு நீங்கள் எப்படி கிரியை செய்கிறீர்கள் பிரியமானவர்களே? உங்கள் தியாகம் எப்படிப்பட்டது? கிறிஸ்து இயேசுவின் மேல் உங்களுடைய அன்பு எப்படிப்பட்டது? ஏன்னா நான் சொல்லலை, இது நான் எழுதி வைக்கல. எத்தனை வசனம் பார்த்தோம் நம்ம, 1 2. அவனுடைய கிரியைக்கு தக்க பலன்.
அவன் அவனுடையதற்கு அவன் அவனுடைய கிரியை செயல்பாட்டிற்கு தக்க பலன். எனக்கு அருமையானவர்களை, ஏமாந்து போக வேண்டாம் என்று. ஏன்னா பரலோக ராஜ்யத்தில் இங்கே இருக்கும்போதே ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொன்னால், நீங்கள் பூலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், அங்கே கள்ளர் திருடுவார்கள், அது இது நிறைய இன்றைக்கி தான் நமக்கு தெரியுதுல்ல. நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கனாலே ஒரு வீட்டை நீங்கள் பூட்டிகிட்டு போக முடியாது, யாராவது ஒருத்தரை வச்சுட்டு போகணும். அந்த லெவலில் தான் இன்றைக்கி உலகம் பூரா இருக்குது. எவ்வளவு பெரிய நான் வந்து மேல் நாடுகளுக்கு செல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வீடாக இருக்கும், இன்னொருத்தவங்க வாங்குவாங்க. என்னங்கன்னா அந்த ஏற்கனவே இருந்த அந்த ஓனர் வந்து டவுன் சைஸ் பண்ணுறாங்க. டவுன் சைஸுங்கிற வார்த்தை வந்து இந்தியாவில் நமக்கு பழக்கம் இல்லை. ஆனால் மேல்நாடு என்ன டவுன் சைஸிங்னு என்னென்னா, முதல்ல ஒரு நல்ல பெரிய வீடாக கட்டி பயங்கரமாக வாழுவாங்க. ஆனால் ஒரு 70 வயசு அந்த ஸ்டேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விற்றுருவாங்க. விற்றுட்டு சின்ன வீட்டில் போய் வாழ்வாங்க. கிரானி ஃப்ளாட்ஸ்னு அதுக்கு பேர். ஏன் தெரியுமா? இனிமேல் என்னோடய ஆயுசு முடிய போது, என்னை அவ்வளோ பெரிய வீடாலாம் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் அதற்கேற்ற மாதிரி எவ்வளவு பெரிய ஆளாக நீங்கள் இங்கே இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எவ்வளவு கோடீஸ்வரனாக நாம் இருந்தாலும் சரி, சாகும்போது நம்ம ஒன்று போய் கொண்டு போகிறதில்லை பிரியமானவர்களே. அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டுமாம்? பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். தெளிவாக ஆண்டவர் சொல், அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன். எனக்கு அருமையான தேவஜனமே, ரொம்ப ஜாக்கிரதையோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும். ஏன்னா எல்லாமே ஏசப்பா பைபிளில் எழுதி வச்சிருக்க மாதிரி தான் முடியும். அவர் மகிமையாக வருவார். அன்னைக்கு வந்து ஐயோ நம்ம கொஞ்சம் நமக்காக வாழ்ந்துட்டோமோ, நம்ம ஜென்ம சுபாவத்துக்கு இடம் கொடுத்துட்டோமோ நினச்சி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்து, வேதம் நல்ல கவனிங்க, இருந்து மாமிசத்தின் கிரியைகளை ஒழித்தீர்களானால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. எவ்வளவு ஆழமான கருத்துக்கள் பிரியமானவர்களே. அப்படி நம்ம வந்து பரலோக ராஜ்யத்தில் நிறைய ரிவார்டை சேர்த்து வைக்கணும். இங்கே சேர்த்து வச்சா பல பிரச்சனை இருக்கும், அங்கே சேர்த்து வைக்கணும். அதுக்காக இங்கே நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. இங்கே வந்து உங்கள் இருதயம் கர்த்தரோடு இருக்கணும், அதான் முக்கியம். ஆனால் ஒன்று கண்டிப்பாக செய்யணும், பரலோக ராஜ்யத்தில் நம்ம பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். அல்லேலூயா. அதை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆழமாக ஒரு 40 நிமிடத்துக்கு மேலே ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம கேட்டிருக்கோம். அதில் இன்றைக்கும் தேவன் நம்மிடத்தில் அதை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. முதல் காரியம் பாருங்கள், நீங்கள் வந்து இந்த 3 கீழே முதல் கீ வந்து ஹவ் யூ யூட்டிலைஸ் யுவர் டைம். உங்கள் நேரத்தை எப்படி செலவிடுகிறீர்கள் என்பது முதல் காரியம். ஆமென். நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் வந்து பொக்கிஷங்களை நிறைய சேர்த்து வைக்கணும்னா அதுக்கு 3 முக்கியமான சாவிகள் உண்டு. அதில் முதல் சாவி என்ன தெரியுமா? திறந்து பரலோக ராஜ்யத்தில் நிறைய பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். உங்களுடைய நேரத்தை வீணாக்காமல் தேவ பிரயோஜனத்திற்காகவும் பிறருடைய பிரயோஜனத்திற்காகவும் நீங்கள் பயன்படுத்த, அதிகமாகவும் உங்களுடைய பிரயோஜனத்துக்காகவும் அதை பயன்படுத்த. The way you utilize your time. எல்லாத்துக்கும் 24 மணி நேரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நல்ல கவனிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நிறைய வசனங்கள் நம்ம பார்க்க போகிறோம், கவனமாக கேளுங்க. நானே திராட்சை செடி, வேற யாரும் கிடையாதுன்ட்டார். நான் திராட்சை செடின்னு பைபிளில் இல்லைங்க, நானே திராட்சை செடி. The thing is, you have to depend on me. நானே திராட்சை செடி, நீங்கள் எல்லாருமே கொடிகள் தான். நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும், கவனமாக கேளுங்க, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். கண்டிஷன், நீங்கள் இன்னைக்கு இயேசுவில் நிலைத்திருக்கிறோமா? என்னைக்கோ ஏற்றுக்கொண்டோம், விசுவாசிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், தசமபாவம் கொடுக்கிறோம், ஊழியம் செய்கிறோம். அவருடைய வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருந்தால் அமேசிங். இதெல்லாம் எப்போ தெரிஞ்சுக்கிறது? The time that you spend in quiet time, you spend in God's presence. அமைதியான தேவனுக்கென்று நீங்கள் கொடுக்கிற அந்த வேளை, இதில் தான் இதெல்லாம் தெரியும். வாசிக்கிற பாருங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், நிலைத்திருப்பான்னு இல்லை, நிலைத்திருந்தால் நீங்கள் தான் அதை செய்யணும். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது.
நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் நிலைச்சிருந்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக நிலைச்சிருப்பார். அவர் ஷேரில் மாற்றமே இருக்காது. நிலைத்திருந்தால் கனிகளை கொடுப்பீர். அப்படின்னு என்ன அர்த்தம்? பூமியிலையும் நிறைய பேருக்கு பிரயோஜனமாக உங்களை மாற்றுவேன், ஆசீர்வதிப்பேன். பரலோக ராஜ்யத்திலும் நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாய் இருப்பீர்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த டைம் நீங்கள் நேரத்தை எப்படி பயன்படுத்துறங்கிறத வச்சு சரியாக வேதத்தின்படி பயன்படுத்தினால் அதிக நன்மைகளை பரலோக ராஜ்யத்தில் பெறுவீர்கள் என்று சொன்ன நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன், அது என்னுடைய அடிப்படை எங்கே இருக்கணும்? கிறிஸ்துவில் நீங்கள் நிலைத்திருக்கணும். நீங்கள் வேற என்னத்தாக உனக்கு நேரத்தை பயன்படுத்திட்டு ஆண்டவரே நான், ஏன்னா அந்த கன்னிகைகள் அப்படி தான் இருந்தாங்க. அவங்களும் எல்லாரும் ஆயத்தமாக தான் வந்து ராஜா வரப்போறான்னு காத்திருந்தாங்க. ஒரு சில இதில் ஓட்டையை விட்டாங்க. கவனமாக இல்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, அப்போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முதல்ல நல்ல கவனிங்க. சர்வீஸ் டு த லார்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு ஹிம் தேன் சர்வீஸ் ஃபார் ஹிம். அவருக்காக ஊழியம் செய்தல் என்ன இல்லை, அவருடைய சமூகத்தில் ஊழியம் செய்தல், அவருக்காக வெளியே போய் ஊழியம் செய்தல், அப்படி ரெண்டு வகைப்பட்டிருக்கு. இதில் வெளியே போய் பிரசங்கம் பண்ணுறது அது இது எல்லாம் அவர் சொன்ன பின்னாடி அவர் சொல்கிற இடத்துக்கு அவர் சித்தத்தின்படி புறப்பட்டு போகுதல். இதை வைத்துக்கொண்டு நாம் ரொம்ப எந்த அளவுக்கு மேன்மை பாராட்டுகிறோம் என்பது ஒரு பக்கம். ஆனால் முதல் காரியம், அவர் சன்னிதானத்திலே, அவர் சமூகத்திலே காத்திருந்து அவர் சொல்லுகிற வரைக்கும் அமைதியாக அவர் சமூகத்தில் ஜப நிலைமையிலே காத்திருந்து ஆவிக்குரியவர்களாக நீங்கள் மாறினா தான் உங்களை வெளியவே அனுப்புவார் ஊழியத்துக்கு. நிறைய பேர் இன்றைக்கி எப்படி ஊழியத்துக்கு போகிறாங்க தெரியுமா? ஆவிக்குரியவர்களாகவே மாறுறதில்ல. நான் ஊழியத்துக்கு போகிறேன், நான் அதை செய்ய போகிறேன், நான் இதை செய்ய போகிறேன். ஒரு பிரயோஜனப்படாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களுடைய நேரம் முதல்ல ஆவிக்குரியவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். அப்படி மாறிட்டு போங்க, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர்கள் ஆவிக்குரிய மனிதர்களாக இருந்தார்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, அப்போ இதெல்லாம் கரெக்டாக நடக்கணும்னா யூ ஹாவ் டு யூட்டிலைஸ் யுவர் டைம் ரைட். ஏங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு 8 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் நீங்கள் இங்கே வேலை பார்க்கணுன்னு இருந்தால் நீங்கள் 3 மணி நேரம் வேலை பார்த்தா உங்களுக்கு என்ன ரிவார்டு கிடைக்கும்? நல்லா யோசிங்க. அதே மாதிரி தாங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற நேரத்தை பிறருடைய பிரயோஜனத்திற்காகவும், அதான் நம்ம வாசம், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. நல்லா யோசித்து பாருங்களேன் இந்த வசனத்தை. உண்மையிலேயே நான் என்னில் அன்பு கூறுகிற அளவிற்கு பிறனிடத்தில் அன்பு கூறுகிறேனா? அது இல்லைனாலே முடிஞ்சு சொல்லி. You are not living according to God's will. If you are not living according to God's will, what reward you are going to get there? என்ன ரிவார்டு நமக்கு கிடைக்கும் பிரியமானவர்களே? ஒருவேளை நான் சொல்லுகிறது உங்களுக்கு பயத்தை ஊட்டுகிறது போல இருக்கலாம். இதுதான் சத்தியம். அவனுடைய கிரியைகளின்படி தான் பரலோக ராஜ்யத்தில் differences will be there. Hallelujah. ஹல்லேலூயா. இது எப்படி இருக்குன்னா பரலோக ராஜ்யத்தில், அங்கிள் எங்களுக்கு கொஞ்சம் புரியலேன்னு சொன்னால் இன்னொரு சின்ன எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது நீங்கள் ஒரு வீட்டில் சமையல் பண்ணிகிட்ருக்கேன். யூ ஆர் அ வுமன் வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு மதர். நீங்கள் வீட்டில் பிரியாணி, சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ போட்டு பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு 3.5 வயசு 4 வயசு ஒரு சின்ன மகா இருக்கிறா. ஏன்னா நீங்கள் அடுப்பில் வச்சு தீயில் வச்சு சட்டியை வச்சு பிரியாணி கண்டி ஸ்மெல்லாம் வருது. ஆனால் உங்கள் மகா இந்த செப்பு சாமானை வச்சு விளையாடான்னு சொல்லலாம், டாயை வச்சு விளையாண்டுட்டு இருக்கா. அப்போ விளையாடும்போது அவள் சொல்ல, மாமி ஐ எம் ஆல்சோ மேக்கிங் பிரியாணி. டார்லிங் யூ ஆர் ஸோ ஒண்டர்ஃபுல் டார்லிங், யூ மேக் யுவர் பிரியாணின்னு சொல்லுவோம். அதுவும் சும்மா நேரத்துக்கும் இந்த அதை வெட்டி போடுறேன், இதை எதையாவது செஞ்சுட்டே இருக்கும். ஆனால் அங்கே தீயும் இருக்காது, இன்க்ரீடியன்ஸ் இருக்காது. கடைசியில் சொல்லும், டாடி மம்மி யூ டேஸ்ட் மை பிரியாணின்னு. அது சும்மா நேரத்துக்கு வாயில் ஒரு ஸ்பூனை வைக்கும். ஓ வாட் அ டேஸ்டி பிரியாணி இட் இஸ். நல்லா தெரிஞ்சுக்க, ஒரே கிச்சனில் அடுத்து அம்மாவும் சமைச்சு முடிச்சிருவா. அது ரியல் பிரியாணி பட்டு டேஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே கிச்சனில் அந்த சின்ன பிள்ளையும் ஒரு பிரியாணியே இல்லாத பிரியாணி சமைச்ச மாதிரி அம்மா நைஸுக்கு மாதிரி அவளும் என்ஜாய் பண்ணியிருப்பா. ஆனால் அந்த தாயும் உண்மையான பிரியாணியை செஞ்சு என்ஜாய் பண்ணியிருப்பா. See the difference. The capacity to enjoy in heaven might be different. அதாவது ஒரு சின்ன டம்ளர் இருந்தாலும் அதுவும் ஃபுல்லாக இருக்கும்.
பெரிய குண்டான்னு சொல்லுவோம்ல, அண்டா மாதிரி, அதுவும் ஃபுல்லாக இருக்கும். Everything will be full, but the capacity will be different. What do you want? What do you want in heaven? This is the time. This is the season. Are you running for God? Are you spending time in God's presence? தேவ சமூகத்தில் நாம் இருக்கிறோமா பிரியமானவர்களே? எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம்? சகலத்தையும் செய்ய வல்லவர் நேரத்தை அவருக்கு முதல்ல அவர் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிற நேரம் இருந்தால் தான் வெளி ஊழியமே. அந்த தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அவர் பார்த்து சொல்லுவார். சிலரை போக வேண்டாம், நீ இங்கே இருந்து ஜோம் பண்ணிகிட்டே இருந்து கூட சொல்லலாம். ஆமேன். நிறைய பெரிய வயோதிபர்களெல்லாம் எங்கே ஓடி ஓடி போய் எங்கே ஊழியம் செய்ய முடியும்? இப்போ மாதிரி ஏதோ ஆன்லைன் அப்படி இப்படின்னு வந்திருக்கு. யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் யுவர் டைம் இன் ப்ரேயர், தேவ சமூகம். அப்போ நேரத்தை நீங்கள் கவனமாக இல்லைன்னா நீங்கள், ஐ டோன்ட் திங்க், நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி, பரலோக ராஜ்யத்தில் பெரிய வெகுமதிகளை ரிவார்டை நம்ம பெற. இது வந்து ரிவார்ட் 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 ஃபார் வாட் யூ ஆர் டூயிங். இன்னுமே நமக்கு என்னென்ன ரிவார்டை பற்றி நம்ம யாருமே அக்கறையே கொள்ளலை. அது ஏசப்பா ரசித்தா நம்ம பரலோக ராஜ்யம் உண்மைதாங்க. But Bible is also equally talking about a reward which is not even preached in the churches nowadays. சபைகளில் அவைகளெல்லாம் என்ன அங்கிள் புதுசாக சொல்கிறீங்க, இதெல்லாம் பைபிளில் இருந்தாங்கன்னு சொல்கிறேன். நானாலும் சொல்ல முடியாது எதுவுமே. யோசித்து பாருங்க, பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கள் ஒரு செய்தி நீங்கள் சபையில் கேட்டு எவ்வளோ நாள் இருக்கும்? வஞ்சிக்கப்படுகிற ஆவிகள் நிறைந்த உலகம் பிரியமானவர்களே. பிசாசானவன் எவனை வஞ்சிக்கலாமோ என்று வகை தேறி சுற்றி தெரிகிற காலம். அவனுக்கு நல்லா தெரியும் உங்களை யாரையும் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறத நிப்பாட்ட முடியாது. அவனுக்கு நல்லாவே தெரியும். ஏங்க அப்புறம் உங்கள்கிட்ட வர்றான்? when he knows that he cannot stop you from going to heaven, why he is coming to you? ஒன்று இங்கே நான் கிள்ற வலி அவனுக்கு பரலோக ராஜ்யத்தில் வலிக்கணும்னு நினைக்கிறான். நான் நரகத்துக்கு போயிட வேண்டாம், ஆனால் நான் கிள்ளு உனக்கு அங்கே வரைக்கும் eternally you should suffer. என்ன தெரியுமா? பொய்களையும் மாயங்களையும் உலக ஆசைகளையும் நமக்குள்ளே திணித்து அந்த ரிவார்டை ஜீரோ ஆக்க அவன் பார்க்குறான். எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. அவன் உங்களை ஹெவனுக்கு போகும்போது ஜீரோ முட்டையாக. ஆனால் இந்த அற்புத தொடர் ஊழியத்திலே தேவனுடைய கிருபையினால இவைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். இந்த வசனத்தை கேட்க அநேகரை கூட்டுவாங்க. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, உங்கள் நேரம் கர்த்தருக்கு சரியாக பயன்படுத்தப்படும் பொழுது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ரிவார்ட் இன் ஹெவன் வில் பி so great, so great. நிறைய வசனங்களை நம்ம பார்த்துட்டே போகலாம். ஆனால் உங்கள் டைம் எங்கெல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு ஒரு சின்ன சார்ட், அரை மணி நேரத்துக்கு ஒரு சார்ட் மாதிரி போட்டு நான் என்னென்னலாம் செய்கிறேன் அப்படின்னு. நீங்கள் தூங்குறது எவ்வளோ அரை மணி நேரங்கள் வருது, ஏன்னா மொபைல் பார்க்குறது எவ்வளோ அரை மணி நேரங்கள் வருது. சிலர் பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயும் மொபைல்லையுமே உங்கள் வாழ்க்கையை வீணாக்காதீங்க. அது எந்த ரிவார்டு, ஒருவேளை கடவுளுக்கு பிரயோஜனமாக பயன்படுத்தினா எப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. பி கேர்ஃபுல். ஏன்னா இது வந்து நிறைய பேரால் ஃபோனை கையில் ஒரு அரை மணி நேரம் எடுக்கலைன்னா அவங்களுக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி நர்வஸ் ப்ராப்ளம் வருது. பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். அது உங்களை ஆளுகிறதா, ஃபோன் உங்களை ஆளுகிறதா, சிந்தியுங்கள். உங்கள் நேரம் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் என்ன சார் தூக்கத்துக்கு எவ்வளோ நேரம் சிலர் பார்த்தீங்கன்னா சும்மா உட்காந்து நான் சிந்தித்து கொண்டிருந்தேன் வானத்தை பார்த்து கொண்டு, இதுக்கு அப்படி டிக் அடிச்சே பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் உங்கள் நேரம் வீணாகுதுன்னு முதல்ல தெரியும். வண்டி ஓட்டுறதுலேயே எவ்வளோ நேரம் வீணாகுது, டிராஃபிக்கில் எவ்வளோ வீணாகுது, மொபைல் ஃபோனில் எவ்வளோ வீணாகுது, வெட்டி அரட்டையில் எவ்வளோ வீணாகுது, கர்த்தருடைய சமூகத்தில் எவ்வளோ நேரம் இருக்குது, எவ்வளோ நேரம் நான் வேதம் வாசிக்கிறேன். ஒரு டைம் ஷீட் மாதிரி போடுங்க. அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் என்ன உண்மையிலே நீங்கள் வந்து பரலோக ராஜ்யத்தில் நிறைய ரிவார்டு சம்பாதிக்கணும், உங்களை ஒரு அசஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ நீங்கள் இதை செய்யணும். ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம பாட்டு ஓடிக்கிட்டே இருப்போம், ஒன்றுமே சிந்திக்கிறதே இல்லை. நம்மளை நிப்பாட்டி ஆவியானவர் சிந்திக்க வைக்கிறார் இந்த நாளிலே. எபேசியரில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். நம்ம பார்ப்போம் நம்ம டைம் எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணணும். ஆமீன். ஆதலால் நல்லா கொனிங்க, நீங்கள் எப்படி
உங்கள் டைம்லாம் மேனேஜ் பண்ணணும், என்ன செய்யணும், நிறைய ரிவார்டு ஏர்ன் பண்ணணும். ஆகையால் தூங்குகிற நீ விழித்து, நிறைய பேர் தூக்கம்தான், தூங்கி 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 அவன் என்ன வந்து எனக்கு பிடிச்சமான சிலருக்கு பாட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நல்லது தான், அது இருதயத்திலேருந்து வரலைன்னா ஒரு பிரயோஜனம். நீங்கள் அப்படின்னா டியூனுக்காக கேட்குறீங்கன்னு அர்த்தம். கிறிஸ்தவ பாடல் நீங்கள் எதுக்காக கேட்குறீங்க? டியூனுக்கா, அந்த ஆழமாக. ஏன்னா பழைய ஆழமான பாடல்கள் இப்போ வெளிவரதே இல்லை. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் இல்லை, ஆனால் அதுக்காக டோன்ட் காம்ப்ரமைஸ் ஆன் த இன்னர் மோஸ்ட் ஃபீலிங்ஸ் இன் த சாங். பாருங்க 14ஆம் வசனம், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. நிறைய பேர் செத்து போய் கிடக்கான், உயிரோடு செத்தவர்கள். அவங்களுடைய வேல்யூஸில் வாழாதீங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நிறைய நேரங்களில் பார்த்தா, நிறைய நேரங்களில் நம்முடைய மரித்தோர் மாதிரி நீங்களும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரியத்தை நம்ம அப்படி வேதாகம் நமக்கு சொல்லுது. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை போல இருக்காத, நீ உன் டயத்தை கரெக்டாக அவன் அப்படி வேஸ்ட் பண்ணுற மாதிரி நீனும் வேஸ்ட் பண்ணாத. மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுமாறு என்று சொல்லியிருக்கிறார். எப்போ பிரகாசிக்க பண்ணுவாரா? ஆமேன். தூங்குகிற நீ விழித்து அவன் மரித்தோரை விட்டு எழுந்துரு. அதான் மரித்தோரை விட்டு எழுந்துருன்னா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே வாழ்கிறோம். இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சது என்னதுன்னு நினைக்கிறீங்க? கலாச்சாரம். நாங்கள் இப்படி கலாச்சாரத்தில் வாழ்கிறோம், இவர் வந்து வித்தியாசமாக பிரசங்கம் பண்ணுறாரு, அவரை போட்டு தள்ளிடுறான்னு தள்ளிட்டாங்க. இன்றைக்கி நம்மளும் அப்படி தான் இருக்கோம். நிறைய விசுவாசிகள், நிறைய காரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் வந்து புறஜாதியால் பயப்படுற பயம் நமக்கும் இருக்குது. ஆண்டவரை அறியாத ஜனம் என்ன முக்கியத்துவப்படுத்துதோ அதை நம்மளை அறியாமல் நம்மளும் முக்கியத்துவப்படுத்திடுறோம். மரித்தோரை விட்டு எழுந்துரு. டைமை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும் பிரியமானவர்களே. தூக்கத்திலேருந்து எழுந்திருக்கணுமா? அல்லேலூயா. தூங்குகிற நீ விழித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? தூங்குகிறதுன்னு என்ன அர்த்தம்? தேவ சித்தத்தின்படி வாழாமல் வேற எதையோ செய்கிறதெல்லாம் அது ஒரு தூக்கம் மாதிரிதாங்க. ஆமேன். மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் நல்ல கவனிங்க, நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல். டைம் எப்படி யூஸ் பண்ணணுமா? ஞானம் உள்ளவர்களாக நீங்கள் யூஸ் பண்ணணும். அல்லேலூயா. ஏன்னா there is a possibility. எபேசிய சபைக்கு தான் எழுதுகிறார் ஆண்டவரை, நீங்கள் ஞானமற்றவர்களாக இராமல். எவ்வளவு ஞானமற்ற நம்ம செயல்களினால நேரத்தை வீணாக்குனதுனால எவ்வளவு ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விட்டோம் பிரியமானவர்களே. ஆமே. நீங்கள் ஞானமற்றவர்களாய் நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. எப்படி ரெண்டு எம்பசிஸ் அதில் இருக்கு. ஞானம் உள்ளவர்களை போல் கவனமாய். அல்லேலூயா. நீங்கள் கவனமாக ஞானம் உள்ளவர்களாக இருந்தால் உங்கள் நேரத்தை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பீங்க. யாராவது, நான் ஒரு சின்ன இது மட்டும் உங்கள்கிட்ட கேட்குறேனே, என் டைமை நான் சரியாகவே ஸ்பெண்ட் பண்ண மாட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. யாராவது ஒருத்தர் இந்த லைனில் இதை வார்த்தையை கேட்குற சொல்லுங்கள் பார்ப்போம். என் டைமை நான் அப்படியே வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், தேவ சித்தத்தின்படியே நான் செய்யலைங்கிறது எனக்கு ரொம்ப பாரமாக இருக்குது. இருக்கவே இல்லை, அதுதான் பாரமாக இருக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் நமக்கு பேங்க்கில் பேலன்ஸ் இல்லையே, அந்த இதில் வலிக்குதே, இதில் இப்படி இருக்கே, அதில் அதெல்லாம் பாரம் இருக்குது. ஆனால் என் நேரத்தை தேவன் எனக்கு கொடுத்த வாழ்க்கையை நான் சரியாக செய்யவில்லையே. நிறைய பேர் நம்ம நல்லா பழகிருக்கோம். நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பெரிய இது என்னென்னா, நமக்கு என்ன நடந்தாலும் யாரையாவது ஒருத்தர் குற்றம், அவனால தான் அப்படி, இவளால் தான் அப்படி, அவனால் இப்படி. இட்ஸ் நாட் தேட் பிரியமானவர்களே. ஹவ் வி ஆர் ஸ்பெண்டிங் டே. நம்மளை தான் இதை வாசிக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக வேதம் சொல்லுது. ஆனபடினால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். அல்லேலூயா. காலம் எப்படி இருக்கான்? பொல்லாததான் இருக்காங்க. உங்க சுற்றி வர உங்க டைமை அழிக்கிறதுக்கு அவ்வளவு காரியம் இருக்கு. என்டர்டைன்மெண்ட். There's nothing wrong in going out for a walk or something. I always do it. Walking inside the wood and just praying God and watching the birds going by. பறவைகள் பாடுகிறது. It's true. ஆனால் பிரியமானவர்களே, காலம் பொல்லாததாக இருக்கிறது. வேதம் என்ன தெரியுமா உங்களை என்கரேஜ் பண்ணுது? டைம் மேனேஜ்மெண்ட்டில். ஆமேன், ஆமேன்.
காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன அப்படின்னா என்ன அர்த்தங்க? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்களா என்ன அர்த்தம்? ரிவார்டை சேர்த்து வை பரலோக ராஜ்யத்தில். உனக்கு டைம் கொடுத்துருக்கேன்ல, உன்னை உயிரோட வச்சிருக்கல, எதுக்கு வச்சிருக்கிறேன்? பரலோக ராஜ்யத்தில் நீ பொக்கிஷங்களை சேர்க்க வேண்டும் என்று நான் வைத்திருக்கிறேன். நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், நிறைய பேர் ஏன்னா ஆண்டவர் சில பாரங்களை கொடுத்துருவார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நான் பிரதர், நான் இந்த சர்ச்சில் இருக்கேன், அந்த பாஸ்டர்கிட்ட இருக்கேன், அந்த அவர்கிட்ட இருக்கேன், இந்த இவர்கிட்ட இருக்கேன். They will not even come out and do. எனக்கு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய பாரங்கள் எனக்குள்ள இருக்கு, ஆனால் எனக்கு நேரமே இல்லை. ஃபைன் டைம். நல்லா யோசிங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் அன்னைக்குனே வச்சுக்கோங்களேன். ஆனால் திடீர்னு கவர்மெண்ட்லேருந்து உங்களை கூப்பிட்றாங்க. அந்த இப்போ அந்த அம்மா இறந்து போச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, குயின் எலிசபெத் உங்களை சந்திக்க வருகிறார் வருன்னு சொல்லி ஒரு பர்சனலாக அவங்க டிசைர் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற டைம் இதுன்னா நீங்கள் எந்த ப்ரோக்ராம்னாலும் மாற்றுவீங்க. லண்டன் மகாராணி என்னை சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குன்னா வேறு என்னடா வேணும்? சர்ச்சு டைம்னாலும் சரி. இன்னும் எத்தனை பேர் பாருங்கள், நல்லா சொல்லு, கடவுள் சன்னிதானத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, ஃபோன் வந்த உடனே அட்டன் பண்ணுவீங்க. ஷேம். அவர் என்ன சாதாரணமான ஆளா? பிரியமானவர்களே, what importance we are giving in the presence of the Almighty God. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தார் என்ன பிரியமானவர்களே. சிலர் வச்சிருப்பாங்க, சில கால்லாம் அட்டன் பண்ண மாட்டாங்க. கேட்டால் நான் ப்ரேயரில் இருக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் இன்னொரு சிலர் போட்டால் மட்டும் கிரீன் அட்டெண்ட் ஆகும். யாரை நாம் ஏமாற்றுகிறோம்? வாட் இஸ் த ப்ரியாரிட்டி வி கிவ்? எப்படி இப்போ தானியேல் எடுத்து பாருங்க, அவன் நேரத்தை எப்படி யூஸ் பண்ணா? அவனுக்கு விரோதமாக சதி செய்தார்கள். எப்படியா அவனை சிங்க கபியில் போடணும்னு சொல்லி அவன் அதை பற்றில சிங்க கபி, நான் சாகிறதுக்கு பயந்தவனடா, என் அப்பன் இயேசுவை நான் துதிக்கிற வேலை அது. ஐ டோன்ட் கேர். திறந்தான், எருசலேமை நோக்கின எல்லாரும் பார்க்கும்போதே அதை செய்கிறான். அன்னைக்காவது கதவை பூட்டிட்டு செஞ்சிருக்கலாம்ல. நல்லா யோசிங்க பிரியமானவர்களே. He did not care. அவன் நேரம் இது இஸ்ரவேலின் தேவனை தொழுது முகங்குப்புற விழுந்து தொழுது கொள்ளுகிற நேரம் என்று நினைத்தான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஏசு கிறிஸ்து நமக்கு என்னமோ சர்வெண்ட் மாதிரி, ஐயோ அவர் பைபிளில் எழுதி வச்சுறானோ என்னமோ வந்து 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 போ. That is the mentality we have. He is not a servant, he is an almighty God. We are his servants. உங்கள் நேரம் எப்படி? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன பிரயோஜனப்படுத்துகிறோம்? Are we using the time right? அடுத்து 17ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் இதுக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு விட்டுடுச்சு பைபிள். நீங்கள் மதிகட்டவர்களாய் உன் நேரத்தை வீணாக்கி பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காம சும்மா உன் இஷ்டப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, உன் நேரத்தை வீணாக்குகிறாயே. பரலோக ராஜ்யத்தில் வந்து உனக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கக்கூடும் ஒருவேளை. எனக்கு அருமையாக அன்னைக்கு கிளீனாக சொல்லிட்டே, பைபிளில் எத்தனை உன் கிரியைக்கு தக்க பலன்னு சொல்லியிருக்கேன்ல, அவன் செஞ்சுருக்கிறான், அவனுக்கு கொடுத்துருக்கிறேன், உனக்கு இல்லை, என்கிட்ட வந்து கேட்காது. அதில் உன்கிட்ட தான் இருந்துச்சு. நான் எல்லாம் உனக்கு இதை விட பெஸ்ட்டாக நான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் தியாகத்தோடு வாழ்ந்த மிஷனரி வாழ்க்கையை பாருங்கள். எவ்வளவு நம்ம சோம்பேறிகளாய் மாறி போனோம். ஜெபத்தில் குறைவு, ஊழியத்தில் குறைவு. ஏன்னா ஒரு சின்ன விஷயம்னாலும் பார்த்தீங்கன்னா, இந்த எனக்கு கத்திரிக்காய் வெட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குனாலும் கடவுளுடைய ஊழியத்தை இன்னைக்கு போஸ்ட்போன் பண்ணிடுறாங்க எல்லாரும். ஐயோ எனக்கு கத்திரிக்காய் வெட்டணுங்க, எனக்கு அது செய்யுங்க. The importance to God is reducing down. அவர் எவ்வளவு பெரியவர் பிரியமானவர்களே. வானமும் அவர் பார்வையில் சுத்தமானதில்லை, வானாதி வானங்களும் அவரை கொள்ளாது, பூமி அவருடைய பாதபடி. அவருக்கு உங்கள் நேரம் எங்கே என்று கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிறார். What is your time for him? What is your time for him? உங்கள் நேரத்தை
ஆண்டவர் கொடுத்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துறது தேவன் உங்களுக்கு நல் ஆலோசனையாச்சு. இதுதான் டைம், இதுதான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு ரட்சிப்பின் வேலை. நீங்கள் நிறைய பேர் யோசிச்சு பாருங்கள், இப்போ படுக்கையாக இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களா, ஐயோ நீங்களாவது கொஞ்சம் போங்கங்க, நாங்களே எங்கள் வாழ்க்கையில் வீணாக்கிட்டோம், தயவு. அவங்க எவ்வளவு சொல்ல துணிகிறாங்க, ஆனால் யாருமே கேட்கல. Nobody listens to such a voice. ஆவியானவர் இன்றைக்கும் உலகத்துக்கும் சபைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், உன் நேரத்தை சரியாக பயன்படுத்து, பரலோக ராஜ்யத்திலே பொக்கிஷங்களை உனக்கு சேர்த்து வைக்க நீ பயன்படுத்து. கொலோசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லு. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படியா? ஆமேன், ஆமேன். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து. புறம்பே இருக்கிறவர்கள் அர்த்தம் நரகத்துக்காக எத்தனிக்கப்பட்டவர்கள், தேவனை அறியாதவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து. அவன் செய்கிற மாதிரியே நீ செய்யாத. Don't waste your time on worldly things. நான் சொல்லிட்டேன், நிறைய பெரிய பெரிய வீடுகளை நான் பார்த்துருக்கிறேன். விற்க போகிறேன் அங்கே போர்டு வச்சுருப்பான், ஒரு போர்டு. நீங்கள் வெளிநாடு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ஃபார் சேல்னு சொல்லி ஒரு ஏஜென்ட் வச்சுருப்பான். இஃப் யூ ஆஸ்க் த ரீசன், வி ஆர் டவுன். எனக்கு இந்த வீடு நம்ம வேணாம், நான் இப்போ வயசாகிடுச்சு, நான் விற்க போகிறேன், நான் சின்ன வீட்டுக்கு. அதுதான் உலகம், ஒன்றுமே இல்லை பிரியுமே. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா முதல்ல என் குடும்பத்தையே அவங்க ராணி மாதிரி நல்லா நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பெட்டி இருக்கும், அந்த பெட்டி தான் அவங்க உலகம். என்ன, அதை மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து அந்த பெட்டியை தூக்க முடியாது, சின்ன அது ஒரு மஞ்ச பையாக மாறிச்சு. அவ்வளோதான், லிமிட் அப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது. கடைசியில் அவங்க சாகிற வேளையில் அந்த மஞ்ச பையுமே எங்கள் கண்ட்ரோல் தான் வந்துச்சு. அவங்க படுத்திருக்க வேண்டிய நிலைமை. இவ்வளவுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இதுவே காலம், இதுவே ரட்சணிய நாள், இதுவே காலம், இதுவே ரட்சணிய நாள். உங்கள் நேரத்தை வீணாக்காதருங்கள் பிரியமானவர்களே. புறஜாதிகளைப் போல அவர்களுடைய முக்கியத்துவங்களிலே, அவர்களுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து பிறர் என்னை என்ன சொல்ல வேண்டும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ விசுவாசிகள் வாழ்கிற வாழ்க்கையை அடுத்தவன் என்னை குறித்து என்ன சொல்கிறாங்கிறதுக்காகவே வாழ்வாங்க. அவன் மாறி நானோ, இவ்வளோ மாறி நானோ, அடுத்தவன் என்ன சொல்லுவான் என்னை குறித்து, அடுத்தவன் என்னை குறித்து என்ன நினைப்பான். ஒரு பிரயோஜனம் இல்லைங்க அதில். கர்த்தர் உங்களை குறித்து என்ன நினைப்பார். நேரத்தை வீணாக்காதீங்க, நேரத்தை வீணாக்காதீங்க பிரியமானவர்களே. அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து. நடக்கிறோமா? எவ்வளவு எழுதி வச்சிருக்காருங்க. ஞானமான என்னத்தை பிரசங்கத்தை கேட்டாலும், என்னத்தை பைபிள் வாசித்தாலும், என் மனசில் என்ன படுறோ அதுபடி தான் செய்வேன்னு சொல்கிறவங்களுக்கு என்ன சொல்வது பிரியமானவர்களே? என் ஆவி மனுஷனோடு என்றென்றைக்கும் போராடுகிறதில்லை என்று தேவன் சொல்லுகிறார். நான் ஒரு தடவை சொல்லுவேன், 2 தடவை சொல்லுவேன், ஐ வில் லீவ் இட் டு யூ. காலத்தை பிரயோஜனப்படுத்த கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு வேலைதான் பெருசோ? எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தான் முக்கியப்படுத்துகிற காரியங்கள் தான் நமக்கு பெருசோ? எனக்கு when the Lord was speaking with me to resign my job, it was an expensive affair for me. My senior division manager called me. Are you a fool? நான் கேட்டார் என்னைய. 3 வருஷத்தில் you will be losing pension total எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா நீ லூஸ் பண்ணுவேன்னாரு. நான் 2 கோடி ரூபா லூஸ் ஆனாலும் பரவாயில்ல, I have committed to the Lord and I have to carry out ன்னு சொன்னேன். Then I leave it to you. I think, did you consult with your wife? நாரு தேவன் சொல்லுகிறதற்கு முக்கியத்துவம் உங்களுக்கு கொடுக்கும். இன்றைக்கும் இந்த ஊழியத்தில் நான் போராடி கொண்டிருக்க ஒரே காரியம் தான், என் அப்பன் இயேசு எதை சொல்லுகிறாரோ அதை எப்படியாலும் எப்பாடுபட்டாலும் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் பிரியமானவர்களே? உங்களுடைய நேரம் எப்படியாய் செலவழிக்கப்படுகிறது? வேதத்தை சில நேரம் எடுத்த வேதத்தை எடுத்து நான் அப்படியே கிஸ் பண்ணுவேன். என்னோடு இடைப்படுகிறதே பிரியமானவர்களே, உங்களோடு இடைப்படுகிறதா? Are you reading the scriptures? இன்னைக்கு காலையில் நான் யோசேப்பை குறித்து தியானிக்கும் பொழுது மெய் சிலிர்த்து போனேன். காலையில் எந்திரிச்சு ஆண்டவர்கிட்ட உட்காந்துருந்தேன்.
பாருங்கள், யோசேப்பு யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப அழகான பிள்ளை, ரொம்ப நல்ல குடும்பம், நல்ல குணக்காரின்னு சொல்லி மரியாதை கட்டி எல்லாம் என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. கூடி வரல, அவள் கன்சீவ் ஆகிட்டான்னு கேள்விப்படுறாரு யோசேப்பு. பாவின்னு அவன் நல்ல மனுஷன், அதனால் வேற ஒரு ஆளாக இருந்தால் நேரம் போய் அவளை செருப்ப கலத்தையே அடித்து என் டிஎன்ஏ ஏமாத்தபடி அப்படிலாம் செஞ்சுருப்பான். ஆனால் அவன் நல்ல மனுஷன். ஏன்னா நீங்கள் இந்த ஜென்ம சுபாவத்தில் எதையுமே செயல்படாதீங்க. போயிட்டு ரகசியமாய் தள்ளிவிட மனதாக இருந்தானாம். அன்றைக்கு ராத்திரியில் அவன் என்னைக்கு அந்த டிசிஷன் எடுத்தான், அன்றைக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தோன்றின்னு இருக்குங்க. ஐயப்படாதே, அவளை சேர்த்துக்கள். ஜீசஸ் கிரைஸ்ட் டெலிவரி ஆகிறவங்க, she never touched her. யோசியுங்கள், ஒரு சின்ன அவன் டீவியேஷன் ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் வரும், உடனே பேசுகிறார் ஆவியானவர். அன்றைக்கு ராத்திரியிலே உங்களோடு எவ்வளவு பேசு, மகனே நீ இப்படி செய்கிறது நல்லா இல்லை, மகளே நீ இப்படி செய்கிறது நல்லா இல்லை, திருந்து உன் நேரத்தை கர்த்தருக்கென்று கொடு. எவ்வளவு சொன்னாலும் என் ஜென்ம சுபாவத்தின்படியே வாழுவோம் என்று நினைத்தால் நான் என்ன சொல்லுவேன் பிரியமானவர்களே? புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலம் எல்லாமே போயிருங்க. நான் அப்படி தான் நினச்சேன். நான் வாலிபனாக இருக்கும்போது நம்மளாம் ஸ்போர்ட்ஸ், நான் காலேஜில் ஃபுட்பால் டீமில் லெஃப்ட்டு விளையாடுறவன், எந்த அத்லெட்டிக்லேயும் நான் தான் ஃபஸ்ட்டு, இங்கிலீஷில் பயங்கர ஃப்ளூவன்ட்டு, பூனா எப்படியோ நினச்சேன். போட்டாரே போடு. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நிறைய விஷயம் நான் நினச்சபடி என் வாழ்க்கையில் நடக்கலை. தேவ சமூகத்தில் நேரத்தை செலவழிக்க ஆரம்பித்தேன். I used to pray 6 hours to 8 hours a day. ரெகுலர் ரொட்டீன் ஆஃபீஸ் மாதிரி ப்ரேயரும் பைபிள் மெடிடேஷன் ரெகுலர், நியர்லி ஃபார் 6 long years that way. அவரிடத்தில் நேரத்தை பயன்படுத்துகிறது வீணான காரியம் அல்ல. நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம், அங்கிளுக்கு என்ன, அண்ணனுக்கு என்ன, அவர் வாட் நினச்சா இன்னைக்கு ஒரு நாடு நாளைக்கு ஒரு நாடு. உண்மைதான். தேவனிடத்தில் நேரத்தை கொடுத்த காலங்கள் உண்டே. அவருடைய ஊழியத்திற்கு உங்களுக்கு நேரம் உண்டா? அவர் சமூகத்தில் தனித்திருப்பதற்கு நேரம் உண்டா? பிறருக்கு எல்லாரும் நேற்று எத்தனை நன்மை செஞ்சாலும் மனுஷன் மறந்துடுவான். ஆனால் தொடர்ந்து நன்மை செய்கிற, பிறருக்காக வாழ்கிற அந்த நேரத்தை கொடுக்கிற காரியம் ஏன் நம்ம டயத்தை போய் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு எவ்வளோ நினைக்கிறோம் பாருங்க. இவளுக்காக இவனுக்காக போய் நான் நேரத்தை டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, நோ, இட் இஸ் நாட். நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தயவு செய்து நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் ரிவார்டு சேர்த்து வைக்கணும். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இன்றைக்கி இவ்வளோதான் நமக்கு டைம் இருக்கிறது. ஆமேன். உங்கள் நேரத்தை ஆண்டவருக்கு பயன்படுத்துங்க பிரியமானவர்களே. கடவுளுடைய சித்தப்படி வாழுங்க. கடவுளுடைய சித்தப்படி வாழுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஐ மெட் அ பாஸ்டர் இன் லண்டன். அவர் என்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு 6-7 சர்ச் இருக்குது தமிழ்நாட்டில், பட் ஆனால் நான் 6 மாதமாக யூரோப் ஃபுல்லாக நான் அப்படி வலம் நான் கேட்டேன், உனக்கு அங்கே சர்ச்சு வச்சுட்டு இங்கே என்னையா வேலைன்னு கேட்டேன். அல்லேலூயா. வெளிநாட்டு மோகம், நேரத்தை வீணாடிக்கிற காரியம். ஒவ்வொரு நாடு எங்கே போனாலும் கர்த்தர் சொல்லாமல் நம்ம எதுவுமே செய்யக்கூடாது பிரியமானவர்களே. உங்களுடைய நேரம் எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுத்துட்டாரு. நீங்கள் அங்கே என்னப்பா எனக்கு நீங்கள் அப்படின்னு சொல்லவே முடியாது. அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருது. கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களுக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறீராமே. எங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க எங்களுக்கு ஒரு கமாண்ட் உண்டே. பூலோகத்திலே அல்ல, பரலோக ராஜ்யத்தை உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொன்னீரே. அதற்கு நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நேரத்தை சரியாக உமக்கு பயன்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. கடைசி காலத்தில் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி எச்சரிக்கையோடு வாழ உதவி செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.